ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எல்லோருக்கும் பிடிச்சமான கேரளா நேந்திரம் சிப்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 நேந்திரம் காயை எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சையாக இருக்குது காய். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு காயை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிப்ஸு கரெக்டாக வரும். உங்களுக்கு பழமாக எடுத்தீங்கன்னா சிப்ஸு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போது இந்த காயோட 2 கார்னரையும் கட் பண்ணிக்கிறேன். 3 கீரல் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நேந்திரத்தோட தோல் நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்து மெல்லமாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா தோலோடு சேர்த்து நேந்திரங்காயும் நம்மளுக்கு பிஞ்சு வந்துடும். இப்போ இந்த சிப்ஸு நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடையில் ஒரு 3 நாள் முன்னாடி சொல்லி வச்சுருங்க. ஏன்னா எனக்கும் அப்படி தான் கிடச்சிச்சு. இல்லைனா அவங்க பாதி பழமாக பாதி காயாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு காயும் எடுத்து அதே மாதிரி 3 கீரல் போட்டு நேந்திரத்தோட தோலை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துவேன். பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறேன். நீங்களும் இந்த அளவுக்கு பண்ணுங்கள். நீங்கள் மார்னிங் நேந்திரம் காய் கிடச்சிச்சுன்னா மத்தியானம்குள்ளேயே செஞ்சுருங்க. ஈவினிங் விட்டால் கூட உங்களுக்கு பழமாக மாறிடும். இப்போ ஒரு கப்பில் 3 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 10 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சூடான கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு ஸ்லைஸர் எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச நேந்திரங்காயை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நின்னே போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் தெளிக்கும் நம்ம மேலே. ஒரு 2 நிமிஷம் கழித்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கலந்து வச்ச 3 டீஸ்பூன் உப்பு கலந்த மஞ்சள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெயோட பபுள்ஸும் கம்மி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சிப்ஸு கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி கலந்து வச்ச உப்பு மஞ்சள் தண்ணி பார்த்திங்கன்னா வெறும் 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிப்ஸ் ரொம்ப உப்பாகிடும். அதனால தான் கம்மியாக ஆட் பண்ணுறோம். இந்த வாட்டி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சுவையான கேரளா ஸ்டைல் நேந்திரம் சிப்ஸு நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே நம்ம பண்ணி அதே டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இது கட்டாயமாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.